வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய தோல்வியை தழுவும். 2026 சட்டசபை தேர்தலில் ஸ்டாலின் தனது பதவியை ராஜினாமா செய்வார் என்ற தகவலும், ஆளுநரிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுப்பார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வி அடைவதற்கான முக்கிய காரணங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியின் பொழுது சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாதது, இளைஞர்களை தவறான வழியில் பழக்க வழக்கத்தில் திமுகவின் நிர்வாகிகள் தொண்டர்கள் மூலமாகவே வழிகட்ட வழியில் செயல்பட காரணமாக அமைந்தது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது, குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிராக காழ்ப்புணர்ச்சிகளை தூண்டியது மற்றும் திமுகவின் ஆட்சியில் வரிகள் உயர்த்தப்பட்டு மின்சாரம் மாதம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டணத்தை நிர்ணயிக்கப்படும் என்ற வாக்குறுதி நிறைவேற்றாதது, அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் என்று கூறி தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் என்று அந்தர்வல்டி அடித்த திமுக நிச்சயம் இந்த முறை வெற்றியடைவதற்கு வாய்ப்புகளை கிடையாது. மேலும் திமுகவின் கூட்டணியான காங்கிரசும் கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு அனைவரது கவனத்தையும் பெற்ற தேர்தலாகத்தான் பார்க்கப்படும். ஏனென்றால் திமுக அதிமுக என்று இல்லாமல் தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் என்று 4 முனை போட்டி, இதிலும் குறிப்பாக ஆளும் கட்சியாக 2வது முறை திமுக வர வேண்டும் என்பதற்காக பல நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மக்கள் எதிர்பாராத விதமாக 5000 ரூபாய் கொடுத்து நற்பெயரை ஏற்படுத்துவதாக கூறி மக்களிடம் மீண்டும் அவப்பெயரை தான் பெற்றுள்ளது. ஏனென்றால் தேர்தல் நெருங்கும் பொழுதுதான் உங்களுக்கு எங்களது கண்ணீர் தெரிகிறதா என்பதற்கேற்ப மக்களின் விமர்சனங்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நிச்சயம் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்வது உறுதிதான் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் நிச்சயம் அரசியல் களத்தில் ஆளுநர் RN ரவி அவர்களது முன்னிலையில் ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்யக்கூடிய நாள் வெகு தூரம் கிடையாது. அவரது ராஜினாமா கடிதம் நிச்சயமாக மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியையும், திமுக ஆட்சியை இழந்தால் ஊழல் அமைச்சர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். 2026 சட்டசபை தேர்தலில் திமுக ஆட்சி அமைக்க வேண்டுமா, அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டுமா என்பதையும் கமெண்டில் கூறுங்கள்.